ஹே ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் யூ சிந்து. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 8 நவம்பர் 14th ஃபுல் எபிசோட் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மேனேஜ்மெண்ட் டீம் சீக்கிரமாகவே எழுந்திருக்கிறாங்க வழக்கம் போல். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. ஸோ இன்னைக்கு நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே அப்படிங்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் சீக்கிரமாக எழுப்பணும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு வார்ம் அப் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து தமிழ் கிளாஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பெர்ஃபார்ம் பண்ணணும். இப்படி சில பல ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. ஸோ நம்மளோட ஜெஃப்ரி வந்துட்டு எல்லாத்தையும் போய் எழுப்புறாரு. ஸோ அதில் சத்யா வந்துட்டு என்னங்க சார் நைட்டே சொல்ல மாட்டேங்களா, திடீர்னு வந்து சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெஃப்ரியை கேட்குறாங்க. ஸோ ஜெஃப்ரி இருந்துட்டு ஸோ அதுக்கு எங்களுக்கு இப்பதான் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எங்க காமிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் காமிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நம்ம ஜெஃப்ரி. ஸோ வார்ம் அப்காக எல்லாத்தையும் வந்துட்டு கூட்டிட்டு வராங்க. ஸோ கூட்டிட்டு வரப்போ நம்மளோட ராணா வந்துட்டு பிரச்சனை பண்றாரு. ஸோ நம்ம அருண்லாம் டென்ஷன் ஆகி, நீ உண்மையாலுமே ஸ்கூலுக்கு போயிருக்கியா இல்லையா, என்ன ராணவ் நீ சின்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்க, வந்துட்டு ஒழுங்கா நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சத்யாவுமே கொஞ்சம் வந்துட்டு பிரச்சனை பண்றாரு. என்ன ஃபர்ஸ்ட் லிவிங் ஏரியால வந்துட்டு இருக்க சொன்னீங்க, அதுக்கப்புறம் இங்க வந்து இருக்க சொல்றீங்க கார்டன் ஏரியால, என்னங்க சார் இது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஒரு மாதிரி புஷ் பண்ற மாதிரி பண்றீங்களேங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நம்ம ஜெஃப்ரி ரொம்பவுமே கோவப்பட்டு, ராணவ் நீ வெளியே போ, நீ என்னோட கிளாஸ்ல இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அவங்க வெளியே போய் நிக்கிறாங்க. நம்மளோட சத்யாவுமே வெளியே போய் நிக்க சொல்லிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம விஷால் என்டர் ஆகுறாரு. லேட்டா தான் விஷால் என்டர் ஆகி கிளாப்ஸ் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்துட்டு பண்ணிட்டாரு. ஸோ அதனால நம்ம ஜெஃப்ரி கோவப்பட்டு நீங்களுமே வெளியே போய் நின்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அங்க நின்றுட்டு 3 பேருமே வந்துட்டு கை கொடுத்துக்கிறாங்க, ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அருண் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிச்சன் ஏரியால நம்ம ராணவுக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மஞ்சரி டாஸ்க் படிக்கிறாங்க. ஸோ இந்த டாஸ்க் எப்படி அப்படின்னா, ஸோ மற்றவர்களுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதணும். ஸோ அதாவது அனுப்புனரில் வந்துட்டு யார் யார் வந்து மன்னிப்பு கேட்க போறாங்க அப்படிங்கிறத எழுதணும். பெறுநரில் வந்துட்டு யார்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அப்படிங்கிறத எழுதணும். ஸோ அட் லாஸ்ட் கடிதத்தை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இப்படிக்கே யாரு இந்த கடிதத்தை எழுதுனது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஸோ இதுல வந்து ரொம்பவே ஃபன்னா போச்சுன்னு தான் சொல்லணும். நம்ம ரஞ்சித் ரொம்பவே ஃபன் பண்ணியிருந்தாரு. சுற்றுலா ஸோ இது ஒரு வழியா முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கிளாஸ் மேனேஜ்மெண்ட் அவங்க வந்துட்டு கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்துட்டு நம்மளோட வர்ஷினி வந்துட்டு பாட்டு பாடுறாங்க. ஸோ நம்மளோட சிவா வந்துட்டு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது சத்யா அண்ட் ராணவ். ஸோ இந்த பிரச்சனை இந்த 2 நாளாக வந்துட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணது இவங்க 2 பேர் தான். ஸோ அதனால இவங்க சாரி கேட்டுக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூம் கண்ணாடியில் வந்து விஷால் லவ்ஸ் தர்ஷி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தர்ஷியே எழுதி வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிடி, அதாவது ஜெஃப்ரி வந்துட்டு அந்த கண்ணாடியில் வந்துட்டு விஷால் லவ்ஸ் தர்ஷி அப்படிங்கறத வந்து அழிச்சிட்டு இருக்காங்க. விஷு லவ்ஸ் தர்ஷி அப்படிங்கறத அழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது யார் எழுதுனது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ராணாவே எல்லாருமே டவுட் பண்றாங்க, நம்ம மேனேஜ்மெண்ட் டீம்ல இருக்கிறவங்க. ஸோ ராணா வந்துட்டு நான் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதை யாரும் ஒத்துக்கல. ஸோ விஷால் என்ன சொல்றாங்கன்னா, ஸோ அன்ஷிதா தான் எங்க ரூம்ல இருக்கா, மேபி அன்ஷிதா தான் இந்த தப்பு பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது யாரு பண்ணது அப்படிங்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட்ல டீம்ல எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி மஞ்சரி வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு கார்டன் ஏரியால கூப்பிடுறாங்க. ஸோ எல்லாருமே அசம்பிள் ஆகுறாங்க. ஸோ இந்த விஷு லவ்ஸ் தர்ஷி அப்படிங்கிறது யார் எழுதுனது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதில் ப்ரொவோக் ஆகல. ஸோ அது டாஸ்க் தான், சீக்ரெட் டாஸ்க் தான் இன்னும் போயிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்துட்டு தர்ஷிகா வந்துட்டு நான் வந்துட்டு எழுதுன மாதிரி நீங்க சொல்றீங்க, நான் வந்துட்டு எழுதல அப்படிங்கிற மாதிரி நம்மளோட தர்ஷிகா நம்மளோட மஞ்சரி பார்த்து கோவப்பட்டுட்டு உள்ள போறாங்க. ஸோ இதுல வந்துட்டு நம்மளுக்கே தெரியுது இது வந்து ஒரு விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு போராட்டம் பண்ணுறாங்க, பிரின்சிபல் டவுன் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காரணம் என்னன்னு வந்துட்டு நம்மளோட ஜாக்லின் அண்ட் அருண் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு, ஸோ நாங்கள் தப்பு பண்ணால் நீங்கள் கண்டிக்கலாம், நீங்களே எங்களை தப்பாக பேசினா நாங்கள் எங்கே போகிறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் வந்துட்டு நம்மளோட மஞ்சரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ யார் அந்த கண்ணாடியில் எழுதுனதுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்கிற வரைக்கும் நானும் முட்டி போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மஞ்சரி முட்டி போடுறாங்க. ஸோ கடைசியில் வந்துட்டு தர்ஷிகா வந்து ஒத்துக்குறாங்க, இது நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அங்கேருந்து மேனேஜ்மெண்ட் டீம் வராங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் டீம் வந்துட்டு பிரின்ஸிபல் வராங்க. ஸோ இட்ஸ் ஓகே, நான் பேசுனது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க. ஸோ அந்த ஹீட் அப் மூமெண்ட்டில் நான் பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தர்ஷிகா நான் தான் எழுதுனங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. ஸோ தர்ஷிகாவை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ பிரின்ஸிபல் ரூமுக்கு. ஸோ பிரின்ஸிபல் அண்ட் வைஸ் பிரின்ஸிபல் எல்லாருமே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வார்னிங் கொடுத்துட்டு ஸோ ஒரு அப்பாலஜைஸ் லெட்டர் எழுதிட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி அருண் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்மளோட ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம், நம்ம வந்துட்டு இது ஒரு பனிஷ்மெண்ட்டாக தான் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி அருண் கேட்குறாங்க. சார் அப்படியெல்லாம் இல்லை, ஸோ இது பிடி சார் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. ஏங்க இந்த இந்த விஷயத்துக்கு பிடி சார் எதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அருணுக்கும் ஜாக்லினுக்கும் செமையாக சண்டை வருது. ஸோ அருண் வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு ப்ரொவோக் பண்ணுற மாதிரியே பேசுகிறாங்க, மேனிப்புலேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஜாக்லின் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்துட்டு எனக்கு இந்த வேலையே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஐடி கார்டெல்லாம் கழட்டி வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கு நம்மளோட அருண் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐடி கார்டு தூக்கி எரிஞ்சவங்களுக்கு நம்ம யங் மேடம் இப்படி வந்துட்டு வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் மேனிப்புலேஷன், நான் தூக்கியெல்லாம் எரியல, நான் வச்சேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கொஞ்சம் வந்துட்டு பெருசாகவே சண்டை போகுது. ஸோ அவங்களோட மெயின் எய்ம் என்னென்னா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு பனிஷ்மெண்ட்டே தரமாட்டேங்கிறாங்க, பிடி சார் ஏன் பனிஷ்மெண்ட் தரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு வைஸ் பிரின்ஸிபல் வந்துட்டு ஸோ எதுக்காக என்னோடய கிளாஸுக்கு வராரு, ஸோ என்னோடய கிளாஸில் வந்துட்டு எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு, ஸோ அதே மாதிரி அவங்களோட கிளாஸ்லேயும் வந்துட்டு போய் டிஸ்டர்ப் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அருண். ஸோ அதுக்கு அருண் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பிடி சார் கிளாஸ்க்குலாம் போகல, உங்கள் கிளாஸுக்கு நான் இன்ஸ்பெக்ஷன் வந்தேன், ஏன்னா நீங்கள் வந்துட்டு லெசன் நடத்துகிறங்கிற ஒரு பேரில் வந்துட்டு மாரல் ஸ்டோரி சொல்கிறங்கிற ஒரு பேரில் வந்துட்டு எல்லாத்தையும் நீங்கள் கஷ்டப்படுத்திட்டுருக்கீங்க. ஸோ அவங்கள வந்துட்டு ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுகிற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தீபக்குக்கு இது வந்துட்டு நடந்துச்சு. ஸோ தீபக் வந்துட்டு எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ தீபக் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு விசாரிக்கிறாங்க. ஸோ தீபக்கும் வந்துட்டு ஸோ மாரல் ஸ்டோரி நான் சொன்னேன், ஸோ அது வந்துட்டு என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் தான் சொன்னேன், நான் யாரையும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாக்லின் சொல்லி அவங்கக்கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ தீபக் அவங்களோட சைடில் இருக்கிற எக்ஸ்ப்ளனேஷனை அவங்க வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட ஜாக்லின் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அழுதுட்ருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம கேர்ள்ஸ் டீமில் இருக்கிற பவித்ரா எல்லாருமே சொல்கிறாங்க, இதெல்லாம் சம்திங் மேல் ஈகோ தான், வேறு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அருணுக்கும் மஞ்சரிக்கும் பயங்கரமான சண்டை வருதுங்க மக்களே. ஸோ மஞ்சரி வந்துட்டு அருண் வந்துட்டு சொல்கிறத வந்துட்டு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, அதே மாதிரி அருணும் வந்துட்டு அந்தளவுக்கு பேசுகிறாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாக்லின் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரேங்கிங் டாஸ்க் நடக்குது. ஸோ இந்த ஸ்கூலில் வந்துட்டு யார் வந்துட்டு ஒழுங்காக பிஹேவ் பண்ணாங்களோ ஸோ அவங்களுக்கு வந்துட்டு 1 to 10 அந்த மாதிரி ரேங்கிங் வந்துட்டு நடக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு கோல்டு மெடல், சில்வர் மெடல், பிரான்ஸ் மெடல் ப்ளஸ் ஒரு பிளேட், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட். ஃபஸ்ட்டு 8 மெம்பர்ஸ்க்கு வந்து கன்சல்டேஷன் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பிளேஸ் வந்து முத்துக்குமார், செகண்ட் பிளேஸ் ஆஷுனா அண்ட் தேர்ட் பிளேஸ் வந்துட்டு நம்மளோட ரயான் அண்ட் 4th பிளேஸ் ஆனந்தி அந்த மாதிரி வச்சுட்ருக்காங்க. ஸோ கடைசி 3 பிளேஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து இம்போசிஷன் எழுதப்படும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்துட்டு ஆர்குமெண்ட்ஸ் போகுது. ஸோ இதில் வந்துட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு 3 பிளேஸ் வந்துட்டு சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் விஷாலோட பிளேஸ் வந்துட்டு அரௌண்ட் 7th அண்ட் அரௌண்ட் வந்துட்டு 7th பிளேஸில் இருக்குது. ஸோ அதில் விஷால் வந்துட்டு கேட்குறாங்க, ஸோ நான் வெல் பிஹேவ் தான் பண்ணேன், ஸோ நீங்கள் வந்துட்டு எதுக்காக என்னை வந்து சூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டு கொஞ்சம் இஷ்யூஸ் அங்கே நடக்குது. ஸோ அதே மாதிரி ரியாவும் வந்துட்டு நான் இதை வந்து ஏற்றுக்க விரும்பலை, அது எப்படி கடைசி 3 பிளேஸ்லாம் நான் இருப்பேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப குழப்பம் பண்ணீங்க இந்த வீட்டில் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இது பிக் பாஸ் டாஸ்க், நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால ரியா வந்துட்டு பிக் பாஸ்க்காக நான் இதை வந்துட்டு ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதோட ரேங்கிங் டாஸ்க்லாம் முடிஞ்சுது, ப்ரைஸும் கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ அதே மாதிரி இம்போசிஷனும் கொடுக்குறாங்க. ஸோ 100 டைம்ஸ் எழுதணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் 3 பிளேஸில் இருக்கிறவங்களுக்கு இம்போசிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு டாஸ்கா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க நம்மளோட ரியா அண்ட் சத்யா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா
இம்போஷனில் எழுதி முடிச்சுட்டு அதை கொண்டு போய் சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ சப்மிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த டாஸ்க் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அருண்ட்டையும் அண்ட் ஜெஃப்ரிட்டையும் போய் கலாய்ச்சிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கடைசியாக வந்துட்டு நம்ம மஞ்சரி வந்து ரியாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி எனக்கு இந்த பேர் கொடுக்கலாம், ஸோ நான் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ மஞ்சரியே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் ஒன்றுமே பண்ணல, பட் நீங்கள் குழப்பம் பண்ணீங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட முடிஞ்சதுங்க மக்களே. ஸோ இந்த ஸ்கூல் டாஸ்க் நல்லாவே முடிஞ்சது. ஸோ இன்னைக்கு ஸோ எந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும், ஸோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த சீக்ரெட் டாஸ்க்கு வந்து ரிவீல் பண்ணுவாரா பிக் பாஸ் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ அண்டில் தென் ஷைனிங் ஆஃப் திஸ் இஸ் சிந்து, பை, டேக் கேர் ஆல். ஸோ உங்களுக்கு எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியும் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். பை.